அதுதான் சன்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பட்டை, லவங்க எல்லாமே போட்டு வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதான் வெந்துட்டுருக்கு. நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். ஒரு அரை கால் ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போடாதீங்க, நல்லா வாசனை அடிக்கும். நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இல்லை பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட முடியாது. அப்புறம் வேக வச்சிங்களா சுண்டல், இது உருளைக்கிழங்கு, அதை போட்டுடலாம். அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வெந்திருக்கும் இல்லைங்களா, ரொம்ப வதக்குனா உருளைக்கிழங்கு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இந்த வேக வச்சு தண்ணி இருக்குங்களா, அதை கொஞ்சமாக இதில் ஊற்றுங்க. அது கொஞ்சம் ஊற்றிட்டு கிளறி விட்டுருக்கோங்க. இது குழம்பு மசாலா, வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா. மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மசாலா. இது கரம் மசாலா. குழம்பு மசாலா போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தான் வரும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நல்லா அதை சாப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் கரம் மசாலா இருக்குங்களா, அதை ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் போட்டுக்கோங்க. இது தேங்காய் அரைச்சிங்களா இல்லையா, அதில் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் அதில் காரம் இருக்கும். அதனால் இதில் கம்மியாக போட்டிருக்கேன். இது 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வேகட்டும். மசாலா இறங்கினா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நல்லா இருக்காது. காரமாக, ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் உள்ளே நல்லா இறங்கணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வேகட்டும். மூடி
மூடி வச்சுட்டா தான் ஆவி கொஞ்சம் உள்ளே இறங்கி நல்லா மசாலா நல்லா கெட்டியாகும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா கெட்டி, கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இது ஒரு 2 செகண்ட் கொதிக்க விடுங்க, மூடி வச்சுக்கோங்க. இது தனியா சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாப் பண்ணிவிட்டு அதில் போட்டால் கொஞ்சம் கெட்டியாக நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த பின்னாடி பக்கம் நல்லா வச்சு சாப் பண்ணிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். நல்லா மசிஞ்சு விட்டுட்டு நல்லா மசிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மசினா போதும், ரொம்ப மசிச்சு வேணாம், டேஸ்ட்டு. நல்லா போட்டு மசிச்சு நார்மலாக மசிக்கணும். நான் கை வாஷ் பண்ணிட்டு தான் எல்லாம் சமைக்கிறேன். எனக்கு கை சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்ல உள்ளே போட்டால் நல்லா மசாலா இப்படி மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சுண்டல் இருக்குது. சாப் பண்ணியாச்சு. இதெல்லாம் இப்படி இருக்கணும். தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ ஊற்றிக்கலாம். தேங்காய் பொட்டுக்கல்ல கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். அது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிச்சு கிரேவியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம்தான் இந்த சாட் பண்ணியிருக்கதை போடணும். நல்லா மசிஞ்சிருக்கதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கிச்சன் எப்பயுமே நீட்டாக வச்சுக்கிறேன். வீடு சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பேன். சின்னது சுண்டல் கிழங்கு. ஏய் வாடா பெருக்கா உள்ள போடா. இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கிண்டி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காது. அப்போ கிண்டி விடணும். கொதி வந்துச்சுங்களா இல்லையா, அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு சுண்டெல்லாம் வெந்துருச்சு இல்லைங்களா, ரொம்ப இது பண்ணக்கூடாது. மசாலா வாசனை போகிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். அதை நல்லா கிண்டிக்கணும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் 2 செகண்ட் கொதி விட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. சிம்பிள் தாங்க இது. ரொம்ப மசாலா வேக விட்டிங்கன்னா ஒரு மாதிரியே டேஸ்ட்டு போயிடும். அந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொதி விட்டு கிண்டிக்கிட்டு இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கக்கூடாது. அப்படி கிண்டிகிட்டு இருக்கணும். மூடி வச்சுட்டா மேலே முடிஞ்சிடுது. ஒரு லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வைங்க. அது கொஞ்ச நேரம் சாப்பாயிடும். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு